ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன்னா நைட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். இந்த பிளேஸ் பேர் ஜம்புகண்டி. ஹோட்டல்ஸ் எல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாழ்றதுக்கு. ஜம்புகண்டி இந்த பிளேஸு. இங்கே உள்ள ஒரு ரெசார்ட் இருக்கும். இந்த ரோட்டில் ஒரு 1000 வாட்டிக்கு மேலே ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஸ்பீடாக போகலாம். நீங்கள் புதுசாக வரவங்க பார்த்து வாங்க, எங்கே டேர்னிங் இருக்குது என்னங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஆப்போசிட் லேனில் உள்ளே என்ட்ரி ஆகிடாதீங்க. ஏன்னா இது ஹில்ஸ் ஏரியாங்கிறந்தாட்டி பெரிய வெஹிக்கிள் வரும்போது டேர்ன் ஆகும்போது நம்ம லேன்லேயே உள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸும் இங்கே இருக்குது. ஸோ பார்த்து வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஆலமரத்து மேடு ஏறிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. இங்கே சன்செட்டு இங்கே நின்று பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்துட்டு சூரியன் மறையிறது ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே ஏதோ ஒரு ஷாப் கட்டிகிட்டு இருக்காங்க. அது ஓப்பன் பண்ணிட்டா மேபி எந்த மாதிரி ஷாப்புன்னு தெரில. சில் அவுட்னு போட்டிருக்காங்க. பட்டு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியா இல்லை ஃபுட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரில. இது பார்த்திங்கன்னா ஆசிரமம். இங்கே உள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். உள்ளே என்ட்ரி நீங்கள் போகலாம். உள்ளே டெம்பிள் இருக்குது. அது போக உள்ளே ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும், அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும். இது வந்துட்டு இந்த ரெசார்ட் ஒன்று இந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு. ஸோ இந்த இடம் வந்துட்டு முக்கியமாக எல்லாம் பார்த்து பொறுமையாக வாங்க. ஏன்னா நானே கண்ணால் ஸ்ட்ரைட்டாக நிறைய ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன். என்னாச்சுன்னா ஒரு பையன் ஒருத்தர் லவ்வர் கூட வந்துட்டு ஆணையிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறப்போ செம்ம ஸ்பீடாக வந்து என்ன ஓவர்டேக் பண்ணிவிட்டு இது பண்ணார். நான் ஸ்லோ பண்ணிட்டேன். என்ன நான் வந்துட்டு ஒரு 50-60 வந்துட்டு இருந்தேன். அவர் என்ன ஓவர்டேக் பண்ணுறதா நினச்சிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு சடனாக டேர்னிங்கில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் கீழே விழுந்து அந்த பொண்ணு அடிபட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு ஆகி சடனாக அப்புறம் திரும்ப எல்லோரும் சிபிஆர் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் நல்லபடியாக இதாகி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தடாக அனுப்பி வச்சாங்க. ஏன்னா இங்கே நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸும் உருப்படியாகி அதாவது சரியாக இல்லை. இங்கே பெதனின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஏதாவது வந்துடாதீங்க. ஃபீவர் அந்த மாதிரி இதுன்னா ஓகே. ஆக்சிடென்ட் கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால் எது ஆனாலும் நீங்கள் ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ கார் ஓட்டுறவங்களும் கொஞ்சம் பார்த்து வாங்க. அதே மாதிரி லேன் சென்ட்ரல் ஓட்டாதீங்க. எப்பவுமே லெஃப்ட் சைடு ஒட்டி ஓட்டுங்க இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவில். ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு இப்போ தெரியாது. இப்போ பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் சைட்லெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செடிஸ் எல்லாம், மரம் செடி இதெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ மழை பெய்யுறது திரும்ப வளர்ந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியாது. இந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏன்னா இங்கே வந்துட்டு டபுள் லைன் போட்டிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணவே கூடாதுன்னு. இப்போ என்னன்னு தெரில, புதுசாக ரோடு போட்டப்போ லேனோட இதை மாற்றிருக்காங்க. ஓவர்டேக் பண்ணலாங்கிற மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ பார்த்து வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் தான். அதே மாதிரி ரோட்டு ஓரத்தில் நிறைய பேர் குப்பை போட்டு போயிடுறாங்க. நான் இந்த ரோட்டில் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு காலேஜ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு யாரும் குப்பையெல்லாம் இருக்காது. மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. எல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. இப்போ வர காலத்தில் என்னென்னா எல்லாம் காரில் வந்துட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டுறீங்க. எங்கே பார்த்தாலும் குப்பையாக தான் இருக்குது.
ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை பார்க்குறதே ரேர். இந்த ரோட்டில் வந்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்ஸு, இந்த மாதிரி ஃபுட்டு வேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதே ரொம்ப ரேர். இந்த இடத்துலலாம் யானை கிராசிங் இருக்கும், எலிஃபெண்ட் கிராசிங். ஸோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் அது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை எலிஃபெண்ட்ஸு. ஸோ ஜாலியாக நீங்கள் ஃபேமிலியோட இல்லை கப்புள்ஸாக வராங்க எல்லாம் வாங்க. பட்டு ரோட்டை பற்றி தெரிஞ்சுட்டு பொறுமையாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பைக்கில் எதாவது ரிப்பேர்னால் கூட நீங்கள் 2 சைடில் போகணும். பட் ஆனையடி சைடு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஷாப்பு அந்த மாதிரி இல்லை. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டான வண்டியை வச்சுட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சோன்னீங்க ரெடி பண்ணி தரக்கு ஸ்பேர் பார்ட் ஷாப்பு அந்த மாதிரி எது இல்லை. நீங்கள் மெக்கானிக்கே ஃபைன் பண்ணிங்கனாலும் இங்கே ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் கிடைக்காது. இல்லைன்னா அந்த சைடு நீங்கள் கோட்டத்தோரை வேறு போகணும். பட் அவங்க என்னென்னா அதிகமாக சேல் ஆகிற ஸ்பேர்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாம் தோட்டம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது எக்ஸல் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க வந்துட்டு மாட்டுக்கான புல்லு, மற்ற பொருட்கள், அப்புறம் புண்ணாக்கு அந்த மாதிரி மூட்டை ஏற்றிட்டு போகிறது, பொருட்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்க இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸோட ஸ்பேர்ஸ் நோ இஷ்யூஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வண்டியோட ஸ்பேர்ஸு இல்லை கிளச்சு கட் ஆச்சுனாலும் கிளச்சு கேபிள் கிடைக்கும், எக்ஸலேட்டர் கேபிள் கிடைக்கும், இல்லை மீதி ஏதாவது ஸ்பேர்ஸ் கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. இங்கே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நானே சில டைமு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன் இங்கே இருந்தப்போ. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஸ்பேர்ஸ் கிடைக்காது மோஸ்ட்லி. என் ஃபாதர்ஸ் வந்துட்டு டெய்லியுமே கோயம்புத்தூர் போயிட்டு வரந்தாட்டி வாங்கி கொண்டு வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி பஞ்சர் ஆச்சுனாலும் சுற்றிலும் ஏரியாவில் உள்ளே எங்கே டீப்பாக போனீங்கன்னா டியூப்லெஸ் டயராக இருந்ததுன்னா ஓகே. பட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு பார்த்து போங்க. ரோட்டில் வந்துட்டு இங்கே ஹில்ஸ் ஏரியாங்க இருந்தாட்டி பஞ்சராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மிக அதிகம். ஆச்சுன்னாலும் நீங்கள் பஞ்சர் போடுறதுக்கு ஆளை தேடுறதே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது இன்னமும். இப்போ தான் இது மெல்ல மெல்ல டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணோம்னா நல்லபடியாக எல்லாம் வந்துட்டு போகலாம். இப்போ பாருங்கள், இதை ஓவர்டேக் பண்ணலாம் நான் வெஹிக்கிள்ஸை, பட் வேணாம். ஏன்னா இப்போ அந்த சைட் போனீங்கன்னா ஒரு டீப்பான டேர்னிங் இருக்கும். அங்கேருந்து வரவங்க ஃபாஸ்ட்டாக தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக வாங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், மற்றபடி எது இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓட்டணும் ஓட்டுங்க. பட் நானே 1000 டைம் இந்த ரோட்டில் ஓட்டியிருக்கேன். இருந்தாலும் நானே கேர்ஃபுல்லாக தான் போவேன். ஏன்னா சடனாக இங்கே வந்துட்டு தோட்டங்கள் இருக்குது. சில பேர் வந்துட்டு திடீர்னு மாடு ரோட்டில் நிற்கும். சில பேர் வெஹிக்கிளில் வந்துட்டு மாட்டுக்கு தேவையான பொருட்களை வச்சுட்டு இந்த டேர்னிங்லேயே விட்டிங்கன்னா ஒரு வாட்டி நின்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹை ஸ்பீடில் டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருந்தாங்க. நான் கட் அடித்து ஆப்போசிட் லேனில் போயிட்டு, நல்ல வேளை அந்த லேனில் எந்த வெஹிக்கிளும் அந்த டைமில் இல்லை. இருந்திருந்தால் அது கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்டல் தான் முடிஞ்சிருக்கும். அதனால தான் சொல்கிறது, இங்கே பார்த்து போகணும். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து ஸ்ட்ரைட் ரோடு இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு இருக்கும். அதில் நீங்கள் ஸ்பீடாக போங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்துட்டு போகிற வழியில் ஒரு டாஸ்மார்க் இருக்கும். சரி இருங்க, இதை கிராஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் ஸ்பீடாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இந்த ஒரு டேர்னிங் இருக்கும். பட் இதுலேயும் சண்டே வந்தீங்கன்னா இந்த சர்ச் முன்னாடி வண்டிகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க ஒரு இதாக வராங்க, சர்ச்சு நம்பி, அவங்க ஒரு வேண்டுதலுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ பார்த்து வாங்க. பாருங்கள், இதுக்கடுத்து நீங்கள் எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு. இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும்.
இங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்பீடாக போங்க, பட் உங்கள் லேனில் போங்க, அவ்வளோதான். இங்கே எல்லா வெஹிக்கிளும் பாருங்கள் சடனாக ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாங்க. பட்டு புதுசாக வர்றவங்க பார்த்து வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த லைஃபு. அதுபோக போட்டி போடுறோன்னு சொல்லிட்டு டென்ஷன் எல்லாம் ஆயிக்காதீங்க இந்த ரோட்டில். அதே மாதிரி இங்கே நிறைய சந்துகள் மாதிரி இருக்கும். இந்த சேம்பர்ஸ் எல்லாம் இருந்தந்தாட்டி இங்கே ரோட்டில் உங்களுக்கு சைடில் ஃபென்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் சடனாக மாடோ ஏதோ ஒன்று உள்ளே வரலாம். உங்கள் கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் போங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த லேன்லேயே கொஞ்சம் சென்டரில் போங்க, பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரோடோட ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் போனீங்கன்னா இந்த ரோட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக டெப்த்தாக தெரியும். உள்ளே இருந்து எதாவது வர மாதிரி இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பாருங்கள், நான் சொன்ன டாஸ்மார்க் இங்கே தான். இங்கே வந்துட்டு நம்ம குடிமக்கள் வருவாங்க, அதாவது மதுப்பிரியர்கள் இங்கே வாகனங்கள் நிறுத்திட்டு அவங்க வாங்க போவாங்க. அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களும் ஒரு என்ஜாய்மெண்ட், அவங்களுக்கு ஆயத்த டென்ஷன் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளும் பார்த்து சேஃபாக போய்க்கலாம். சடனாக அந்த இடத்துல எல்லாம் வண்டிகள் உள்ளே வருவாங்க வண்டியில். ஸோ வாங்கிட்டு அவங்க சடனாக திரும்புவாங்க. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி எதுவும் பெருசாக எல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணி கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை, ஜாலியாகவே போகலாம். இது ஒரு நல்ல பிளேஸ் தான். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆனால் இது எப்போ வந்துட்டு நல்லா இருக்குன்னா இனி நல்லா இருக்கும். அதாவது இது வந்துட்டு ஜூன் மந்த்து. இப்போ இந்த டேட்டு நான் எடுக்கிற டேட் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் அ மினிட், இன்னைக்கு டேட் என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, 19ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி ஏறிட்டு வந்தால் என்ன பண்ணுறது, பைத்தியக்காரத்தன மாதிரி. ஏன் நம்ம போனதுக்கப்புறம் போனால் ஆகாதா? இது தாங்க உங்கள்கிட்ட பிரச்சனை. இந்த வண்டி ஓட்டுறவங்கிட்ட இதுதான் பிரச்சனை. ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரேன், அப்போ சடனாக ஏதாவது மாடு ஏதாவது ஒருத்தர் இருந்ததுன்னா நான் தள்ளி தான் அந்த சைடு வந்தாகணும். நான் ரைட் சைடில் கொஞ்சம் ஏறி தான் வரணும். ஏன்னா ஹியூமன் வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரிடிக்டபிள். அனிமல்ஸ் எல்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு சவுண்டுக்கு நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கூட அது சடனாக ரோட்டில் உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போகும்போது மற்றவங்க சேஃப்டியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம காரில் இருக்கங்கிறதுக்காக நம்ம இது பண்ண முடியாது. இந்த ரோட்டில் ஹை ஸ்பீடில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் மேலே மோதி விழுந்த கார்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். உள்ளே இருந்தவங்க நிலைமை என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் நம்ம வரோம். நைட் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ இல்லை என்ன மைண்ட் செட்டுன்னு தெரில. ஒருத்தவங்க மேலே குற்றம் சாட்டுறது ஈஸியாக சாட்டிடலாம். குற்றம் சொல்கிறது ஈஸி, பட்டு அவங்க என்ன மனநிலையில் வந்தாங்க, இல்லை சடனாக கவனிக்காமல் இது பண்ணாங்களா? ஹை ஸ்பீடில் வர்றப்போ ஒரு சின்ன ஒரு இது போதும். ஏதோ மாடு ஏதோ உள்ளே வந்ததா அந்த டைமில், இல்லை வைல்டு அனிமல்ஸ் ஏதாவது வந்ததா என்னங்க நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வாங்க. பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம இப்போது பெரிய தடாகம் பிரிவுக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு பெரிய தடாகம் பிரிவு. இதில் வந்துட்டு ரைட்டில் உங்களுக்கு ஒரு இது போகும். அங்கே போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அனுபவி சுப்பிரமணியர் கோயில். பாருங்கள், ஆள் வரன்னு தெரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. எனக்கு பொறுமையாக போனாதே என்னங்க எல்லாத்துக்கும். திருப்புறவங்க நின்று திருப்பலாம், ஆனால் வெஹிக்கிள் வர்றப்போ தான் திருப்பேன்னு திரும்புவாங்க. அங்கே வந்துட்டு அனுபவி சுப்பிரமணியர் கோயில்னு ஒன்று இருக்குங்க. ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்து டைம் கிடச்சுன்னா ஃபேமிலியோடு போவாங்க. ஒரு 300 ஸ்டெப்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு 10-20 ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். மற்றபடி எல்லோரும் ஏறக்கூடிய இடம்தான். ஏர்லி மார்னிங் போங்க, மத்தியானம் போகாதீங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சைடில் மரங்கள் இருக்கும், நீங்கள் உட்காரலாம், எல்லாம் உட்காந்து இது பண்ணி ஸ்டெப்ஸில் நடக்கலாம். பட் ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். ஏன்னா செப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் ஹில்லோட பாட்டம்லேயே விட்டுட்டு போவீங்க. ஸோ அதனால் பார்த்து போங்க.